லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அடுத்ததாக உருவாகவிருக்கும் திரைப்படத்தின் ஹீரோ விஜய் என்பது அனைவரும் தெரிந்த விஷயம். இப்படத்தில் சஞ்சய் தத், விஷால், திரிஷா உள்ளிட்டோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடிக்கப் போவதாக ஏற்கனவே தகவல் வெளியாகிவிட்டது. ஆனால் இதுவரை இப்படத்தின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை. இன்னும் சில வாரங்களில் இப்படத்தின் அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்நிலையில் இப்படத்தில் ஒரு கேமியோ ரோலில் விஜயுடன் இணைந்து கமல்ஹாசன் நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் தளபதி 67 படத்தை லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய LCU கான்செப்டில் விக்ரம் படத்தை தளபதி 67 இணைக்க பேச்சுவார்த்தை துவங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அப்படி இருந்தால் கண்டிப்பாக திரையரங்கம் தெரிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதுமட்டுமின்றி கண்டிப்பாக படத்தின் வசூல் 500 கோடியை கடந்து மாபெரும் சாதனையை படைக்கும் என்று கூறப்படுகிறது. தளபதி 67 திரைப்படம் லோகேஷ் கனகராஜின் LCU-வில் இணையுமா என்று ரசிகர்கள் பலரும் கேட்டு வருகிறார்கள். எப்படி விக்ரம், கைதி இரு திரைப்படங்களும் ஒன்றாக இணைந்ததோ அதேபோல் விக்ரம், கைதி, தளபதி 67 என்று லோகேஷ் கனகராஜ் தன்னுடைய LCU கான்செப்டில் தளபதி 67 படத்தை இணைப்பாரா என்று ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இந்நிலையில் லோகேஷ் கனகராஜின் LCU-வில் தளபதி 67 திரைப்படம் இணைந்து விட்டதாக கைதி, விக்ரம் படத்தில் பிஜாய் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் நரேன் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். இதனால் தற்போது விஜயின் ரசிகர்கள் அனைவரும் செம்ம கொண்டாட்டத்தில் உள்ளனர். அதுமட்டுமின்றி LCU-வில் தளபதி 67 இணைவதால் கண்டிப்பாக ஒரே படத்தில் விஜய், கமல், சூர்யா, கார்த்தியை காணவும் ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர்.